welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு வீடியோ தான். இன்னைக்கு வீடியோல வந்து நயன்தாராவோட அவுட்ஃபிட் வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். நயன்தாரா மேக்கப் ரீக்ரியேஷன் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு பார்த்தா அவுட்ஃபிட் வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம், அதுவும் நம்மளோட பட்ஜெட்ல எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் அதான் இன்னைக்கு உங்க கூட காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் ரீக்ரியேஷனுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் அந்த ஐ மேக்கப் மட்டும் பண்ணுறேன். ஐ மேக்கப் நயன்தாரா எப்படி பண்ணியிருக்குன்னு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஐ மேக்கப் பண்ணுறது காட்டல, பட் ஐ மேக்கப்புக்காக நான் ஐ ஷேடோ பேலட் வாங்கியிருக்கேன். என்னன்னா ஸ்விஸ் பியூட்டியோட தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிற எல்லாமே நம்மளால அஃபோர்ட் பண்ண ரேஞ்சில் தான் காட்ட போகிறேன். ஸோ ஐ மேக்கப்புக்காக ஸ்விஸ் பியூட்டியோட ஐ பேலட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்மளால ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நம்மளால எல்லாரையும் வாங்க முடியும். ஸோ இதோட எல்லா லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நயன்தாராவோட அவுட்ஃபிட்ஸை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே வந்து ரொம்ப கிளாஸியான அவுட்ஃபிட்ஸ் தான் வேர் பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு பிராண்டடாக இருக்கும், இல்லைன்னா டிசைன் க்ளோத்ஸாக இருக்கும். பட் இப்போ வந்து நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால அதுக்கு எக்ஸாக்டாக மேட்சான ஐட்டம் வந்துட்டு நான் அமேசானில் இருந்து கண்டுபிடிச்சிட்டு ஸோ அது இன்னைக்கு ஸ்டைல் பண்ண போகிறேன். ஐ மேக்கப் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணது ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் தான். இதுவுமே வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். இதோட காஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 200 rupees ரேஞ்சுக்குள்ளே இது வந்துடும். இன்றைக்கி நம்ம நயன்தாராவோட இந்த லுக்கை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு பாடிகான் அவுட்ஃபிட் தான் வேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான பிளாக் கலர் பாடிகான் அவுட்ஃபிட் தான், பட் வந்து ரொம்ப சூப்பராக இது வந்துட்டு கேரி பண்ணியிருக்கேன் நயன்தாரா. இது வந்து காலர் வச்ச ஒரு பாடிகான் ட்ரெஸ் தான். ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு அமேசான்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வேர் பண்ணிவிட்டு வரேன். ஸோ இதுதான் நயன்தாரா வேர் பண்ண சிமிலரான பிளாக் கலர் பாடிகான் அவுட்ஃபிட். நீங்கள் இது வந்துட்டு எந்த ஒரு ஒகேஷனில் வேணாலும் போட்டுட்டு போகலாம், அதுக்காக நீங்கள் ஸ்டைல் பண்ணால் போதும். ஸோ இந்த லுக்கில் நயன்தாரா ஸ்டைல் பண்ணிக்கிற பார்த்தா சிம்பிளான ஒரு வாட்சும் ஒரு பம்ப் அப் ஹீல்ஸும் வச்சு தான் இது வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஸோ நானும் அதுக்கு சிமிலரான ஒரு ஹீல்ஸும் வாங்கியிருக்கேன், வாட்சும் வாங்கியிருக்கேன். எக்ஸாக்டாக சிமிலர் பிராண்டெல்லாம் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு கூட காட்டுறேன். ஸோ இந்த ஹீல்ஸ் தான். இந்த ஹீல்ஸ் பார்த்தா நம்ம கேஷுவலான எந்த ஒகேஷனிலும் போட்டுட்டு போகலாம், அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் பார்ட்டினாலும் போட்டுட்டு போகலாம். எல்லா ஈவெண்ட்டுக்குமே போட முடிஞ்ச மாதிரி ஒரு ஹீல்ஸ் தான் இது. அதே மாதிரி போட்ட வாட்சு சில்வர் கலர் வாட்ச் தான், அதுக்கு மேட்சான ஒரு சில்வர் கலர் வாட்சு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வாங்கின ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். சிம்பிள் பட் கிளாஸி அப்படி சொல்லுவில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் இதில் வந்து நயன்தாரா மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அந்த பாடிகான் ட்ரெஸ் கூட ரொம்ப ஓவராக ஆக்சசரிஸ் எல்லாம் பண்ணதே இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்சு, ஷூ அண்ட் இயரிங்ஸ் கூட போட்டு நம்மளால் கிளியராக தெரியாது, பிகாஸ் ஹேர் வந்து ரெண்டு சைட்லும் போட்டிருக்கு. ரொம்ப சிம்பிளான ஆக்சசரிஸ் தான். ஸோ நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ரொம்ப ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டாலும் சம் லுக் வந்து ஸ்பாயில் ஆகிடும், பட் இது வந்து பர்ஃபெக்டாக தான் கேரி பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தா இந்த ஃபுல் கோலர் இருக்கிறனால இதில் வந்து நெக் பீஸு என்ன ஒன்றுமே ஆட் பண்ணல. ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்காக சிம்பிளான செயின் கூட ஆட் பண்ணல, பட் அதனாலே வந்துட்டு இது வந்து ரொம்ப கிளாஸியாக கூட தெரியுது. ஸோ அதனால் நானுமே வந்துட்டு எதுவுமே நெக்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே போடல. காதில் வந்துட்டு என் காதில் இருக்கிற எப்போவுமே இருக்கிற அந்த குட்டி சிம்பிள் ஸ்டெட் தான் போட்டிருக்கு. அதில் பார்த்தா நயன்தாரா ரெண்டு சைடும் ஹேர் வந்துட்டு ஸ்டைல் பண்ணி போட்டிருக்கு, பட் நான் ஹேர் ஸ்டைலிங் பண்ணல, ஜஸ்ட் அவுட்ஃபிட் ரீக்ரியேஷன், அந்த ஸ்டைல் ரீக்ரியேஷன் தான் பண்ணுறேன். மேக்கப்பும் பார்த்தா ரொம்ப மினிமலான மேக்கப் தான் போட்டிருக்கேன். எப்போவுமே நயன்தாரா போடுற அந்த ஐ மேக்கப் அது அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். லிப் கூட நியூட் ஷேடு தான் அதில் தெரியுது. ஃபேஸில் ரொம்ப ஓவராக மேக்கப் எல்லாமே இல்லை, ஃபேஸும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு கூட கிளிப்பு ஷேர் பண்ணுறேன். ரீக்ரியேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் போனேன்னா இந்த அவுட்ஃபிட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோர் அண்ட் மோர் ஸ்டைலிங் வீடியோஸை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஸ்டைலிங் வீடியோஸை போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி இட்ஸ் மீ ஹீமா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.